அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வ ஆசிரியர்களுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டம் மகா கணபதி ஆசிகளும் பெருகட்டும். அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரபஞ்ச சக்தியும் பெருமையுடன் ஆசீர்வதிக்கட்டும். அனைவருக்கும் எல்லா நலனும் கிடைக்க எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டம் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நமக்கு இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எப்படிலாம் யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வலிமையான சர்ப்ப கிரகங்கள் அப்படிங்கிறது ரெண்டு. ஒண்ணு ராகு, இன்னொன்னு கேது. அந்த வலிமையான சர்ப்ப கிரகங்கள்ல கேதுக்கு ஒரு சிறப்பு குணம் உண்டு. சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லும் போதே கேது சர்ப்பதோஷத்தை தராது. பிரசனத்துல முக்கியமான ஒரு விதியே ராகு தரக்கூடிய தோஷங்கள்ல 10% தான் கேது தோஷத்தை தரும். அப்ப சர்ப்பதோஷம், புதிர்தோஷம், மாதிர்தோஷம் எல்லாமே சூரியன் ராகுவோட சேர்ந்தால், சந்திரன் ராகுவோட சேர்ந்தாலும் இருக்கும். சூரியன் கேதுவோட சேர்ந்திருந்தால் புதிர் தோஷம் எல்லாம் வராது. அப்ப கேது தோஷத்தை சுட்டி காட்டக்கூடிய வலிமையான கிரகம் இல்லை. நீங்க ஏதேனும் ஒரு சிறிய தப்பு பண்ணா கூட அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட்டை தரக்கூடிய கிரகம். உங்களை நேர்வழிப்படுத்தி, நெறிப்படுத்தி, வகைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய, அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான கிரகம் கேது. ஒரு ஞானி, ஒரு பேரறிவாளன். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கேதாதிக்கம் உள்ளவங்கிட்ட போனா தான் அது தீரும். அதனால அந்த ஜடாமுடி கொண்ட ஒரு கிரகம். ஒருத்தர் யாரை பத்தி நம்ம அறிமுகம் இல்லாமலே மரியாதையும் பயமும் வரும்னா சடாமுடி வளத்துக்கு முன்னு இருந்தா ஒரு பயமும் அறிவும். எந்த துறையும் ஒரு துறைகிட்ட போய் கைவிட்டீங்க, அதுதான் நீதித்துறை. அந்த நீதித்துறைக்கு தலைமை பண்பை இருக்கக்கூடிய கிரகம் கேது. எல்லா மனுஷனும் குருவை கண்டு ஒரு மரியாதை செலுத்துவாங்க. எல்லாத்துக்குமான குரு யாருன்னா கேது. இப்ப எல்லாத்துக்குமான மூலதெய்வம் கணபதி. இதுக்கான காரகிரகம் கேது. அப்பப்ப முதன்மையான தெய்வம், முதன்மையான அதிகாரம், முதன்மையான குரு, அப்படி முதன்மைங்கிற இடத்துல நிற்கக்கூடிய வலிமையான கிரகமா கேது இருக்கு. ஒருத்தர் கேது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்க இருந்த இடத்துல இருந்து கடவுளுக்கு சமமான அதிகாரத்தை பெற முடியுங்க. ஒரு நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னா அந்த நாலேஜ கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வலிமையான கிரகம் கேது. பிரபஞ்ச அறிவு அப்படியே கொட்டணும்னு கேது. நீங்க ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா அது புதன். புத்தகத்தை பார்த்து நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அது குரு. நீங்களே யோசித்து ஒரு புத்தகத்தை கிரியேட் பண்ணீங்கன்னா அது கேது. அப்ப பாருங்க, அந்த அறிவிலே அகண்ட பிரபஞ்ச அறிவு கேது. அது எங்க தொந்தரவு பண்ணுது நம்மள அப்படின்னா, நம்ம இயற்கைக்கு மாறா பயணிக்கும் போது தொந்தரவு பண்ணும். ஒருத்தர் தந்தைக்கு மகன் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா கேது வேலை செய்யும். தாயார்கிட்ட ஒரு மகன் அன்பா இருக்கணும். அன்பா இல்லைன்னா கேது பனிஷ்மெண்ட் பண்ணும். கொடுத்த காசை திருப்பி ஒழுங்கா கொடுக்கணும். கொடுக்கலன்னா கேது பனிஷ்மெண்ட் பண்ணும். ஒரு குருவுக்கு ஒரு சிஷியன் விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா கேது வேலை செய்யும். அப்ப நீங்க உங்களுடைய நிலையில இருந்து எப்ப தடுமாறுறீங்களோ, தடுமாற்றம் அடைஞ்சிட்டீங்களோ, அந்த தடுமாற்ற சார் நான் தடுமாற மாட்டேன் அப்படின்னா யோகத்தை தரக்கூடிய, பதவியை தரக்கூடிய முதன்மையான கிரகம் கேது. தந்தையாருக்கு கீழ்ப்படினீங்க, பிரம்மாண்டமான அறிவை கூட்டு கொடுத்துருவார். தாயாருக்கு ஒரு பணிவிடை செய்யறீங்க, உங்களுக்கு வேணுங்க உடல்வாக அவர் கொடுத்துருவார். குருநாதருக்கு ரொம்ப விசுவாசமான குருவின் வீட்டை ஈஸியா வந்துடும். அப்ப எந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா உங்களுக்கு அதுக்கான அதிகாரத்தையும் அதுக்கான அத்தனை விதமான செல்வாக்கையும் கூப்பிட்டு கொடுக்குறது. இந்த உலகத்துல கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தலைமையான காரக்கிரகம் சொல்றா அது கேது. இயக்கங்களுக்கான காரக்கிரகம் சொல்றா கேது. அப்படி கேது சகல சக்தியில் உள்ளடக்கி அமைதியா, அதான் பிரச்சனை. கேதுக்கு வேலை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய். கேது ஒரு ஆர்டர் போட்டு அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆச்சா மூச்சை கத்தி கார்பாட்டம் பண்ணக்கூடியாருன்னா செவ்வாயும் ராகும். இப்ப கேது ஒரு பிரம்மாண்டமான
அது எங்க இருந்தா யோகம் பண்ணும் அப்படின்னு எடுத்துட்டா, உபஜெயஸ்தானம் சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கும்போது அது மிகச்சிறந்த யோகத்தை செய்யுது. மிகச்சிறந்த யோகத்தை செய்யுது. ஒண்ணு முடிச்சோடனே அடுத்தது, ஒண்ணு முடிச்சு அடுத்தது, உடனே ஒண்ணு நடக்கணும்னா கேதோட அனுகிரகம் இருக்கணும். இப்போ ஒரு 3ஆம் பாவத்துல கேது இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை முடிச்சதும் அடுத்த குழந்தை கொடுத்துருணும். அதே 3ஆம் பாவத்துல ராகு இருக்குன்னா ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. அந்த வித்தியாசத்தை உணர்ந்தீங்கனால பெரிய விஷயம். அப்ப கேதாதிக்கு என்ன செய்யும் அப்படின்னா, சனிக்கு அடுத்து கேது இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு முதல்ல கிடைக்கிற வேலை ரொம்ப சின்ன வேலையா இருக்கும். முதல்ல வரக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மியான வருமானமா இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டால் கேது இருக்கக்கூடிய யோகம் அபரிவிதமா இருக்கு. அதுக்கு அடுத்து கிடைக்கிறதெல்லாம் இப்படி அடுத்தடுத்த லெவலுக்கு வரும். முதல்ல சின்ன பலனை சொல்லி பழகு. அந்த பலன் வந்து ஒரு பெரிய ஆளை கூட்டிட்டு வரும். அதான் கேதோட ஆதிக்கம். இப்ப கேது எப்ப பலன் கொடுக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, பாவகத்துல உபஜெய ஸ்தானங்கள்ல கொடுக்குது. ஆரகத்துல நேர்மையா நடந்தா, நீதியா நடந்தா, ஒருத்தருக்கு ஒழுங்கான முறையில கீழ்ப்படிந்தால், விசுவாசமாக இருந்தால், எல்லாத்துக்கும் விசுவாசமா இருக்குன்னு சொல்லல. யாருக்கு விசுவாசமா இருக்கணுமோ அவங்களுக்கு விசுவாசமா இருந்தா இந்த கேது யோகத்தை கொடுக்கணும். இப்ப நம்ம உறவுடைய தன்மையை பார்த்துக்கிறோம். அந்த தன்மைக்குரிய மரியாதை கொடுக்கும்போது அந்த இடத்துல கேது உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் நான் அரசியல ரொம்ப பெரியலா வரணும் அப்படின்னா, நீங்க வேலை செய்றீங்க, வேலை செய்யல, பணம் கொடு செலவு பண்ணீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னா கேது இருக்கும். அந்த கேது ஆதிக்கம் இருந்தாலும் உங்களை அரசியல் அவங்களை தனியா அடையாளம் காட்டப்பட்டு மேல தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு கிரீடத்தை கொடுத்துரும். ஒரு கடுமையான வியாதி இருக்கு சார், புரிச்சுக்கிறோம். அந்த கடுமையான வியாதியை தரக்கூடிய கிரகத்தோட கேது அந்த வியாதிக்கு எளிமையான மருந்து உடனே கிடைச்சிடும். நம்ம எடுக்கத்தான் பயப்படுவோம். அப்ப கேது யோகத்தை கொடுக்கணும்னு நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உதாரணமா சந்திரன் கேது சேர்த்து இருக்கு, மனநோய் வருது, மருந்து ஈஸியா இருக்கும். ஆனா மனநோயை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஒண்ணு. மருந்து சாப்பிடுறோமா, எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லையம்பா. அப்ப கேது என்ன செய்யுதுன்னா, உன்னுடைய நிலைமையை நீ புரிந்து நடந்து கொண்டால் அதை யோகமாக தரக்கூடிய தன்மை கேதுக்குண்டு. உடம்புல வாசி யோகத்தை குறிக்கிறது. எந்த நிலைமையிலையும் தடுமாறாத ஒரு தன்மையை கொடுக்கறது வாசி. அதை கொடுக்குற காரக்கிரகம் கேதுதான். அப்ப எந்த பாவகத்துல அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி 3, 6, 10, 11 பாவகத்துல கேது இருக்கும்போது அற்புதமான நன்மை செய்யுது. அந்த பாவாதிபதியுடன் சேரும் போது யோகத்தை செய்யுது. நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறது. அப்ப சார் நான் தியானத்துக்கு போகணும் சார், கேது சம்பந்தம் போகணும் சார், எனக்கு படிப்பே வரல சார், புதன் கூட கேது சேர்ந்திருக்கு, தடை இருக்குன்னா ஒரு வக்கீலுக்கு படிக்கலாம். சனி கூட கேது சேர்ந்துருக்கு சார், வக்கீலுக்கு ஒரு தொழில பயிற்சி பண்ணலாம். அப்ப டாக்குமெண்ட் ரைட்டரு, வழக்கறிஞர், ஒரு நீதிபதி, இவங்களுக்கெல்லாம் இந்த கேதோட ஆதிக்கம் தான் அவங்க அந்த இடத்துக்கு கொண்டுகிட்டு போதும். 10 பேர் ஒருத்தருக்காக காத்திருக்காங்கன்னா அங்க கேது இல்லாம அவர் காத்திருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை இருந்தா கேது, பயம் இருந்தா ராகு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு மரியாதை வந்துச்சுன்னா அவர்கிட்ட கேது ஆதிக்கம் கொஞ்சம் இருக்கும். பயம் வந்தா அவர்கிட்ட ராகு ஆதிக்கிறது. அப்ப இந்த யோகங்களை கிரகரீரே எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா, சூரியனோட கேது சேர்க்க இருக்கும்போது அரசியல் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். சந்திரனோட கேது இருக்கும்போது மனநோய் பக்கத்துல போகாம பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய வாழ்க்கை கொடுக்குது. மிகப்பெரிய வாழ்க்கை கொடுக்கும். கேதுனால பிரச்சனை இல்லையானா ராகுனால வந்த பிரச்சனைக்கான மருத்துவத்தை கேது செய்யறதுனால கேதுனால பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும். செவ்வாயோட கேது செய்யறதுக்கு அந்த கேது எந்த யோகத்துக்குன்னா உங்களுக்கு சொத்து உண்டா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லி இவ்வளவு சொத்து உனக்குன்னு கொடுத்துரும். அப்ப கேது உங்களுக்கு உரிய ஒன்றை அறுதிட்டு கொடுப்பதில் முதன்மை வைக்கும். இழுக்கிறதுலாம் இல்ல, அறுதிட்டு கொடுக்கல. சார் நீங்க எக்ஸாம் எழுதுனதுக்கான மார்க் எவ்வளவுன்னு அந்த பின் பாயிண்டா போடணும்னா கேது சம்பந்தப்படும். சோ நீங்க ஒவ்வொரு வேலைக்கும் அந்த வேலையை ஒரு கூலியை கொடுக்கணும்னா அந்த வேலையை கவனிக்கக்கூடிய மேற்பார்வையில் யாருன்னா கேதுதான். நீங்க செய்யற வேலை கர்மா, அது சனி. அதுக்கான மதிப்பு கொடுத்து கூட்டிட்டு போறது கேது. இந்த கேது வக்ரகிரகனோட சேரும்போது கூடுதலான யோகத்தை கொடுக்குது. சுக்கிரனோட கேது சேர்ந்திருக்கு, பணம்னா என்னன்னு தெரியாத பணத்தை கொண்டு வீசிட்டு போயிடுது. ஆனா அதை அவங்க தக்க வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா
தனக்கு வந்த யோகத்தை அடுத்த ஆளுக்கு வீசிடுறேன். அப்ப கேது கொடுக்கக்கூடிய யோகத்தை இது நிரந்தரம் நினைச்சு அவங்க மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கான காலங்கள் வரும்போது பயப்படுறது, குற்றத்தை கேது மேல வைக்கிறேன். இதுதான் நடக்கிற பிரச்சனை. ஒரு ஆளுக்கு பல லட்சம் வந்துருது, நிரந்தரமா வந்து இருக்கிற காசை கூட எடுத்து கொடுத்துடுறாங்க, திருப்பி பணமே வரல. கேது வந்து நான் காயப்படுறேன். அதுக்கு முன்னால கேது புத்தியில வந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு உரிய ஒன்றை கேது அறுதிட்டு கொடுக்கும்போது அது நீங்க பயன்படாமல் அல்லது பயன்படுத்தாமல் அல்லது தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் வந்து உங்களுக்கு சாமியார்னா யாரு, துறவரம்னா யாரு, ஓடி போன யாருன்னு டீச்சே கொடுத்துட்றாரு. மிகச்சிறந்த பக்திமான்கள் ஒருத்தர் இருக்கிறாரு, மிகச்சிறந்த பக்தி இருக்குதுன்னா நீங்க கேது அடிக்கிறது. நீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு மிகவும் அற்புதமான விசுவாசியாக ஆனந்தப்படக்கூடிய விசுவாசியா இருக்குன்னா உங்களுக்கு கேது அதிகம். சார் நாங்க ஏதுக்கு விசுவாசியா இருப்போம்னா கேது அஞ்சுல இருக்கும். அப்ப கேதோடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும்? எப்ப விசுவாசத்துக்கு பேரு போன ஒரு கிரகம், மதிப்பை தருவதில் பேரு போன கிரகம், கௌரவ தருவதில் பேரு போன கிரகம். ஒரு ஆள் பார்த்து ஒரு மதிப்பு கொடுத்தா அது குரு, ஆளை பார்க்காம செயலை பார்த்து மதிப்பு கொடுத்த கேது. அப்படி எல்லாத்துலயுமே ஒரு நீதி நேர்மை ஒரு ரெகுலரை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அறுதிட்டு பயன்படுத்தக்கூடிய கிரகம் கேது. அது தான் நின்ற பாவத்துல புண்ணியத்தை கொடுக்கணும். 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்துல இருந்திருந்தாலும் 3, 6, 10 நிற்கக்கூடிய கிரகத்தின் சார்பில் இருக்கும் போதும் அது அதிக நன்மைகளை தருகிறது அப்படிங்கிறதுல சொல்லலாம். கிரகத்துல குருவோட கேது சேர்ந்து கேளயம்னு சொல்லப்படுது. உண்மையான அவங்களுக்கு நிறைய கோடிக்கணக்கில் பணம் வருது, அவங்க தவறான முடிவுகள் இல்லாத கடனா மாறிடுது. அப்ப கேது தரக்கூடிய யோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். அந்த புண்ணியம் இல்லாதவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப கேது தரக்கூடிய ஒரு பலனை, ஒரு புண்ணியத்தை, ஒரு சிறப்பை அந்த ஜாதகரை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது மிகச்சிறந்த யோகசாலி. ஒரு ராஜயோகம் தரக்கூடிய கிரக அமைப்பு இருந்து அவர் ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னா கேதாதிக்கம் நல்லா இருக்கும். இந்த கேதாதிக்கம்னா என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேது 3, 6, 10, 11 இருக்கணும், அல்லது 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் கேது சாஸ்திரம் இருக்கும். இப்படி இருந்தா கண்டிப்பா கேது உங்க நன்மை செய்யும்ல, எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கேதாதிக்கத்துல வழிபாட்டுல வந்து நமக்கு பெரிய கோணம்னா மனித முகம் இல்லாத தெய்வங்களை, மனித முகம் இல்லாத தெய்வங்கள்னா லட்சுமி நரசிம்மர், விநாயகர், ஆஞ்சநேயர், அந்த மாதிரி மனித முகமில்லாத தெய்வங்கள் பிரித்தியங்கரா, சரபேஸ்வரர், இந்த மாதிரி மனித முகமில்லாத தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு கேதுவுடைய ஆதிக்கம் நன்மை வருது. உங்க வீட்டுக்கு அருகாமலையோ நீங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலயோ ஒரு புத்துக்கன் இருந்ததுன்னா அந்த புத்துக்கன் வழிபாடும் எதனால இருக்கிற நன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். வளைஞ்சு நின்று கூணு விழுந்து ஒருத்தர் வந்து தானம் கேட்கிறாருன்னா அவருக்கு கொடுக்குற மூலியம் கேது நன்மை செய்யுது. நல்லா திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க, தெய்வங்களுக்கான உணவு எதுன்னா நெருப்பு தான். அந்த நெருப்பை 2 விதம் வளர்க்கலாம், ஹோமம் வச்சு வளர்க்கலாம், தீபம் போட்டு வளர்க்கலாம். மிக எளிமையான செலவு நெய் தீபம், இல்ல நல்லெண்ணெய் தீபம். ஒரு நெய் தீபமும் நல்ல தீபம் போட்டு ஆத்மார்த்தமா மனித முகமில்லா தெய்வங்களை வழிபடும் போது கேது உங்களை மேலும் மேம்படுத்துவதற்கு உங்க அருகாமையில நிற்கும். மிகச்சிறந்த ஒரு வைத்தியர் மாதிரி நோயாளியை காப்பாற்றும், மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர் மாதிரி கடன்ல இருந்து காப்பாற்றும், மிகச்சிறந்த ஜட்ஜு மாதிரி ஒரு பிரச்சனை காப்பாற்றும். எல்லா நிலையில இருந்தும் எல்லா இடத்துலயும் காப்பாற்றக்கூடிய முதன்மையான கிரகம் கேதுவா இருக்கு. நீங்க சின்ன லெவல்ல தடமாறுறீங்கன்னா எல்லாத்தோட பெரிய பிரச்சனை தரக்கூடிய சிக்கலுக்குரிய கிரகமும் கேதுவா இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஒரு யோக தருவதில் தலை சிறந்த பங்கு கேது அளிக்கிறதுன்னு சொல்லிக்கலாம். நம்ம ஜிகேஸ்டோ தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் பயிற்சி இருக்காங்க. ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி வகைப்படுத்தி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இன்று மாலை ஆன்லைன்ல வகுப்பு அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்க இருக்குது. படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து சேர்ந்துக்கலாம். சிறப்பு வகுப்புகள் படிக்கணும் இருக்கிறவங்க ஏப்ரல் 3ஆம் தேதி உயர்நிலை வகுப்பு நடத்த இருக்கிறோம். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க அதுலயும் கலந்து கொள்ளலாம். இந்த அடிப்படை வகுப்பு எப்படி இருக்கும்னா ஏற்கனவே வேற பக்கம் படிச்சிருந்தவங்க இல்லை ஏற்கனவே ஜோதிடம் உங்களுக்கு தெரியும், நான் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன்னா கூட உங்களை ஒரு ஒழுங்கான நெறிமுறைப்படுத்துவதில் தலையாய கடமை வைக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் ஜோதிடம் பயிற்சியாகவும் எல்லாரும் ஜோதிடத்தை ஒரு பாதுகாப்பு கருவி, ஒரு கருவியா ஆயுதமா பயன்படுத்தலாங்கிறதுக்காக என்னுடைய விண்ணப்பம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.
எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலியும் மெய்ஞானத்தையும் பேரவையும் புரோணியாத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் அந்த மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.